இன்றைக்கி 10/7/2024 ஹிந்து பேப்பரில் உள்ள ஃபஸ்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா, ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் ஆஃப் விக்டிமாலஜி ஃப்ரம் தமிழ்நாடு சூசன் ஃபார் ஹன்ஸ் வான் ஹென்டிக் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. அதாவது வேர்ல்டு சொசைட்டி ஆஃப் விக்டிமாலஜி, ஸோ இவங்க தான் வந்துட்டு கே சோக்கலிங்கம் அப்படின்றவருக்கு இந்த ஒரு அவார்டு கொடுக்குறதா டிசிஷன் பண்ணியிருக்காங்க. இவர் யார் அப்படின்னா, விக்டிமாலஜி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. இவர் வந்து தமிழ்நாடை சேர்ந்தவர். இதுதான் வந்துட்டு ஒரு ஃபேக்ட், இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஸோ அடுத்தது, த ஷேப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் 3.0 ஃபார் மோடி 3.0 அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஸோ இந்தியாவோட அக்ரிகல்ச்சர்ஸ் அப்படின்றது அர்பனைசேஷனை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் உள்ள நிறைய எம்ப்ளாயி எல்லாருமே, ரூரல் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அர்பனைசேஷன் நோக்கி ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்துட்டு லோ ஸ்கில்டு ஒர்க்கரோட ஸ்டேட்டஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயில் ஆகுது. அங்கே வந்துட்டு அவைலபிலிட்டி அப்படின்றது இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அர்பனைசேஷன் அதிகமாக நோக்கி வர்றதுனால இந்தியன் கவர்மெண்ட்ஸ் என்ன செய்யணும்னா, மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு செக்டரில் லோ ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு செக்டரை வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ நிறைய லோ ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட்டை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜிடிபியில் மேனுஃபேக்சரிங்க்குன்னு பார்த்துட்டோம்னா 13% இருக்குது. ஸோ ஆஸ் பர் 2022 படி. ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா 25%, அட்லீஸ்ட் 25% நம்ம மேனுஃபேக்சரிங்லேருந்து ஜிடிபியில் கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னாக்கா, சைனா பார்த்துட்டோம்னா 28% இருக்காங்க மேனுஃபேக்சரிங் செக்டரில். ஸோ வியட்நாம் பார்த்துட்டோம்னா அவங்க ஆல்ரெடி 25% வந்துட்டாங்க. ஏன் பங்களாதேஷே வந்துட்டு 22% இருக்காங்க. மலேசியா பாருங்கள் 23%, இந்தோனேஷியா பாருங்கள் 18%, மெக்சிகோ பாருங்கள் 21%. ஸோ நம்ம மட்டும்தான், இந்தியா வந்துட்டு ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ். பட் இந்த சின்ன சின்ன கண்ட்ரிலாம் ஆல்ரெடி இவங்க வந்துட்டு மேனுஃபேக்சரிங்கை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்தியா மட்டும்தான் 13%லேயே நிற்கிறோம். ஸோ நம்மளோட நோக்கம் என்ன, 25%. எப்போக்குள்ளனா 2025 இந்த ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. ஸோ அடுத்தது, நியூ ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ லாஸ்ட்டு 48 மணி நேரத்துக்குள்ள 4 டெரர் அட்டாக்கு நடந்திருக்கிறதா, ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜோரி பூஞ்ச் ஏரியாவில் வந்துட்டு ஆப்ரேஷன் ஷார்ப் வினாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க 2003. அதுக்கப்புறம் நிறைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்டாக் அப்படின்றது, ஒரு இன்சிடென்ட்ஸ், மிலிட்டன்ட் அட்டாக் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, எல்ஓசி அப்படின்ற ஒரு இடத்துல உள்ள சோல்ஜர்ஸ் அண்டு ஃபோர்ஸஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அவங்க வந்து எல்லாரையும் வந்துட்டு எல்ஏசிக்கு மாற்றிட்டாங்க. சரிங்களா, எல்ஏசியில் உள்ள ஃபோர்ஸஸ் எல்லாமே எல்ஓசியில் மாற்றிட்டாங்க. சரியா. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அங்கே உள்ள சோல்ஜர்ஸ்க்கும் மக்களுக்கும், லோக்கல் பீப்புளுக்கும் உள்ள இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்துட்டு கேப்பு க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் மிலிட்டன்ட் வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிறைய அட்டாக்கை வந்துட்டு மேற்கொள்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லோக்கல் பாப்புலேஷன்ஸ் அப்படின்றது மிலிட்ரி கேப் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்துட்டு சரியாக ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ லோக்கல் மிலிட்டன்ட் வந்துட்டு முதலெல்லாம் வந்துட்டு பாகிஸ்தான்லேருந்து தான் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு வந்துட்டு மிலிட்டன்ட்டு. பட் ஆனால் வந்துட்டு லோக்கல் மிலிட்டன்ட்டே வந்துட்டு இப்போ உருவாகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி டேக் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நாட்டோட இன்டெலிஜென்ஸ் கேதரிங் அப்படின்றத வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலை முடிக்கிறாங்க. அடுத்தது, சௌமியா சுவாமிநாதன் அப்பாயிண்டட் NTEP அட்வைசர் அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இவங்க முதல்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சீஃப் சயின்டிஸ்ட்டாக இருந்தாங்க. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா பிரின்சிபல் அட்வைசராக இருக்காங்க. எதுக்குன்னா NTEP, அதாவது நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன்ஸ் ப்ரோக்ராமுக்கு பிரின்சிபல் அட்வைசராக இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர்
அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரிகளில் தான் வருது. இவங்களோட நோக்கம் என்னென்னா 2025க்குள்ள டியூபர்குலோசிஸை எலிமினேட் பண்ணணும், இதுதான் அவங்களோட நோக்கம். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டை வந்து கொடுத்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது, இந்தியா ரஷ்யா டு பூஸ்ட் பயலேட்ரல் ட்ரேட் to 100 billions by 2030 அப்படின்ற ஆர்டிகல்ஸ். ஸோ மாஸ்கோவில் தான் நமக்கு இதுக்கு முன்னாடி இப்போதைக்கு நம்மள்ட்ட ஒரு $45 பில்லியன் இருக்குது, டீல் இருக்குது. ஸோ இது பார்த்துட்டோம்னா நம்மளோட எய்ம் வந்துட்டு $100 பில்லியன் வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு இந்தியன் ருப்பீஸில் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதனால் வந்துட்டு அதிகமான ட்ரேட் நம்மளோட இந்தியன் ருப்பீஸ் வந்துட்டு ரஷ்யாகிட்ட போயிடுச்சு. ஸோ அரௌண்டு 45 to 70 அரௌண்டு $70 to 80 பில்லியன் வந்துட்டு ரஷ்யாகிட்ட போயிடுச்சு. ஸோ திருப்பி அந்த பணத்தை நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே எக்கனாமிஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு முயற்சி அப்படின்றது கைவிடப்பட்டுச்சு. ஸோ ட்ரேடு ருப்பியில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறது ஏன், பிகாஸ் ஏன்னா நம்ம வந்துட்டு ரஷ்யாவுக்கு தேவைப்பட்ட ஒரு பொருளை வந்துட்டு இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதை வந்துட்டு நம்ம நிறைய மேனுஃபேக்சரிங் செக்டரை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ட்ரேடு இன் ருப்பி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போக முடியும். ஸோ நம்ம வந்துட்டு வெறும் 13% மேனுஃபேக்சரிங் செக்டரை வச்சுட்டு நாங்கள் ட்ரேடு ருப்பியில் வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு ஃபெயிலியரில் தான் முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு 25% மேலே நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டரை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கான்செப்டை நம்ம கீப்பப் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது சக்ஸஸ் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு நம்மளோட கன்சுலேட், அதாவது அம்பாசிடர்ஸ் வந்துட்டு நம்மளோட எங்கே இருந்தாங்க, கன்சுலேட் இருந்தாங்கன்னா மாஸ்கோ, செட் பீட்டர்ஸ்பர்க், அப்புறம் விளாடிவாஸ்கோ அப்படின்றது ஆல்ரெடி நம்ம இருந்தாங்க, நம்மளோட ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இந்தியா அண்ட் ரஷ்யாவோட கன்சுலேட்டுக்கு. ஸோ இப்போ மேற்கொண்டு ஒரு 2 கன்சுலேட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. எங்கன்னா கசன் அண்டு எக்காரின்பர்க் அப்படின்ற இடத்துல புதுசாக வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ரஷ்யாவோட ஹையஸ்ட் அவார்டான ஆர்டர் ஆஃப் செட் ஆண்ட்ரியூ த அப்போஸ்டில் அப்படின்ற ஒரு அவார்டை வந்துட்டு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. ஸோ இதை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இப்போ உடனே அனௌன்ஸ் பண்ணலை, இது வந்து ஆல்ரெடி வந்து 2019 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு அங்கே விசிட் பண்ணாததுனால எப்போ ஃபைனலாக விசிட் பண்ணும்போது இந்த அவார்டு கொடுக்குறாங்க. அடுத்தது ஆர்டர் ஆஃப் ட்ரக் யால்போ அப்படின்றது பார்த்துட்டோம்னா ஆல்ரெடி பூட்டான் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸு, எகிப்து, பப்புவா நியூகினியா, ஃபிஜி, பலாவு, யூஎஸ், பஹ்ரைன்ஸ், மால்டிவ்ஸ், யுஏஇ, பலஸ்தீன்ஸ், ஆப்கானிஸ்தான், சவுதி அரேபியா, ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியும் வந்துட்டு நம்ம இந்தியன் பிஎம்க்கு வந்துட்டு ஹையஸ்ட் சிவிலியன் ஆர்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் த லாஸ்ட்டு 2016 ஸோ அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா கீழடி அகழ்வாராய்ச்சியில் மூங்கில் கம்புகள், ஊன்றும் குழிகள், பானை விளிம்புகள் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கீழடி அகழ்வாராய்ச்சி வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது. அது வந்து எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது திருக்குறள் என்னென்னா அழிவதுவும் ஆவதுவும் ஆகி உளிவயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு, அப்படின்ற ஒரு திருக்குறள் வந்திருக்கு. ஸோ இந்த திருக்குறள் பார்த்துட்டோம்னா இதோட என்ன சொல்ல வர்றாரு திருவள்ளுவர்னா, ஒரு செயலை நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடி அதோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதை நம்மளால் வந்துட்டு சரியாக டேக்கிள் பண்ண முடியுமா, சப்போஸ் அந்த நன்மைகள் வந்ததுன்னா அதை எப்படி நம்ம கையாளுறது, தீமைகள் வந்ததுன்னா அதை எப்படி நம்ம டேக் ஓவர் பண்ணுறது அப்படின்ற அத்தனை விதமான ஒரு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் நம்ம மைண்டில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் சொல்ல வர்றாரு. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா மருங்கூர் அகழ்வாராய்ச்சியில் வட்டச்சில்லுகள் கண்டெடுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மருங்கூர் அப்படின்றது கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்துட்டு ராஜராஜ சோழனோட செப்பு காசுகள் வந்துட்டு கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.